இந்த அறுசுவையில் நம்ம கிச்சனில் எல்லாமே குக் பண்ணுவோம். இந்த கசப்பை மட்டும் நம்ம அடிக்கடி சேர்க்க மாட்டோம். அது மாதத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்தால பெருசு. பட் ஆனால் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த கசப்புத்தன்மை இருக்கிற ஏதாவது ஒரு காய்கறியை நம்ம சேர்த்துக்கணும். அப்படி ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான காய்கறின்னு பார்த்தா பாவக்காய். அந்த பாவக்காயை ஒரு அருமையாக இந்த குழந்தைங்களுக்கு கூட அந்த கசப்பு தெரியாமல் ஒரு ஃபுட்டில் சேர்க்கணும் அப்படின்னா அந்த மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வாங்க இதயம் வழங்கும் ஒரு பெர்ஃபெக்டான அருமையான டேஸ்டியான பாவக்காய் குழம்பு. ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிcheckr. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அழகாக இப்படி கேர்ஃபுல்லாக கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த போர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாவக்காய் குழம்புல ரொம்ப முக்கியமே இந்த தேவையான பொருட்கள் தான். சில பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா அந்த கசப்பு தெரியாமல் நம்ம அழகான ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே குக்கிங் போயிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது இதயம் நல்லெண்ணெய். ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. நல்லெண்ணெய் போட்டு பண்ணுறப்போ அந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் ஒரு சுத்தமான இதயம் நல்லெண்ணெய் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சிருக்கிற பாவக்காய் இப்போ இதில் சேர்த்துடலாம். ஸோ அந்த பாவக்காய் கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டால் போதும். இந்த பாவக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வர அளவுக்கு இதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 80% இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம கடைசியாக தான் அந்த குழம்பு ப்ராசஸில் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கசப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்புல இது நல்லா இருக்கணும்னா இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணுறது நம்ம மெயினாக குழம்பு பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். பாவக்காய் வறுத்த அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்குவோம். ஒரு 2லேருந்து 3 குழிக்கரண்டி. நம்ம எடுத்துருக்கிற இதயம் நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 7லேருந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற உரிச்சு நம்ம ரெடியாக வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து ஒரு 30 சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் தான் அந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரப்போ ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயமும் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த குழம்புல வந்து இந்த கிரேவி மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கணும்னா 2 வெங்காயமும் சேர்க்கலாம். ஸோ என்ன பண்ணால் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. ஸோ இப்போ நம்ம 2வதாக சேர்த்த வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி வரப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 2லேருந்து ஒரு 3 தக்காளி சைஸுக்கு தகுந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்துங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் குக்கிங்க்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அளவு தெரியாது. நம்ம டேபிள் சால்ட் மாதிரி நிறைய யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம சேர்த்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரப்போ
நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 தக்காளியை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு கூழ் மாதிரி, ஒரு பியூரே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பொடி என்னென்னு நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ரெடிமேடாகவே கிடைக்குது, அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி, ஸோ இந்த மசாலா குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இதை கொஞ்சம் மூடி கொஞ்சம் குக் பண்ணணும் ஒரு 2 நிமிஷம். டெஃபினட்டாக நான் உப்பு கம்மியாக தான் போட்டேன், முன்னாடி சொன்ன மாதிரி. உப்பு இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மேபி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போதைக்கு காரம் கரெக்டாக இருக்குது, பட் நம்ம அந்த பாவக்காய் சேர்க்குறப்போ அது ஒரு பேலன்ஸாக வரத்துக்காக இன்னும் கொஞ்சம் காரம், ஏன்னா ஒவ்வொரு மிளகா பொடிக்கும், அந்த குழம்பு மிளகா பொடிக்கும் நம்ம காரம் மாறும். ஸோ இன்றைக்கி இந்த நான் போட்டிருக்கிற மிளகா பொடியில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சிட்டு இது நல்ல ஒன்றா குக் ஆகிற அளவுக்கு ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு நம்ம சிம்மர்லேயே கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலா நல்லா குக் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக செப்பரேட் ஆகி வருது இல்லையா, ரொம்ப முக்கியம். ஏன்னா குக்கிங்கில் எப்பொழுதுமே என்ன சேர்க்குறோம் அப்படின்றது ஒன்று முக்கியம், அப்படின்னா அதை எப்போ சேர்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக செக் பண்ணோம். இந்த ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி மசாலா நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு சைஸ்க்கு புளியை நல்லா வார்ம் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போது புளியை சேர்த்தாச்சு. இந்த புளி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். புளி வந்து குக் ஆகிறது எல்லா குக்கிங் ப்ராசஸ்லையும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா புளியை சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு குக் பண்ண மாட்டாங்க. அந்த புளி குக் ஆகலைன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக வரவே வராது. ஸோ என்ன பண்ணுறேன், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு குழம்புக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து இது ஓரளவு குக் ஆகிற அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த புளி வந்து நல்லா குக்காகி நமக்கு அந்த புளி பச்சை வாசம் இல்லை, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து அந்த எண்ணெய் வந்து அழகாக செப்பரேட் ஆகி மேலே இருக்குது. ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்டாக இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஒரு வாட்டி நம்ம காரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட என்னோட ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா
கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அடுப்பை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிடும். ஏன்னா அந்த மண் சட்டியில் நீங்கள் அடுப்பை குறைச்சாலோ ஆஃப் பண்ணாலோ அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சூடு அப்படியே இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா வெல்லம் ரொம்ப முக்கியம். பாகக்காய் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் வெல்லம், நல்ல ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட் கிடைக்கும் அது. அதே மாதிரி அந்த பாகக்காயோட கசப்புத்தன்மைக்கு ஈக்குவலாக ஒரு பேலன்ஸ். ஏன்னா இந்த ஒரு அறுசுவை அப்படின்னா இந்த பாகக்காய் குழம்பு தான். எல்லா சுவையும் அதில் இருக்கும். நம்ம இனிப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம பாவக்காய் சேர்த்து ஒரு கொதி வரணும். ஸோ இப்போ இந்த குழம்பு நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பச்சை கருவேப்பிலை அப்படியே போடலாம். நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, ஏன்னா அது ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங் டச்லேயும் இந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனல் டச் ரொம்ப முக்கியம். குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான், அதுவும் இதயம் நல்லெண்ணெய் ரொம்ப ஸ்பெஷல். ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மேலே விடுங்க. நல்ல செழிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மிக்ஸு. அந்த கடைசியாக சேர்க்குற நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயோட வாசம் அப்படியே இருக்கும். அந்த குழம்போடு சேர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த அருமையான ஒரு லுக் அண்ட் ஃபீல். பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு ஃபினிஷிங் வந்து ஒரு பர்ஃபெக்டான குழம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அறுசுவையான குழம்பு அப்படின்னா பாகக்காய் குழம்பு ரொம்ப ஸ்பெஷல் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ இதயம் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ஹாப்பி குக்கிங்.